இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, முத்து வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்து சந்தேகமா வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு கூப்பிட்டுருக்கானே தெரியல, எதுக்கு தான் இப்படி கூப்பிடுறானே தெரியல, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவன் எந்த காரணமும் இல்லாமல் கூப்பிட மாட்டா, வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ரொம்ப இதாக வந்து ஸ்டைலாக போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காரு கேட்டுக்கிட்ட. என்ன ஸ்டைலாக போஸ் கொடுத்து நிற்கிறான் பாரு அப்படின்னு விஜயா வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து வண்டி வந்து காட்டாரு. எதுக்கு அந்த ஸ்கூட்டி யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. உடனே வந்து யாருக்கும் தெரியலையாப்பா, பாருங்கப்பா முன்னாடி என்ன எழுதிருக்குன்னு, கார்ல எழுதிருக்க மாதிரியே வந்து எம்எம் எழுதிருக்க பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவ யாரும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மீனா வந்து கடை போட்டு எல்லாமே பண்ணினவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் வந்து இனிமேல் வந்து மீனாவோட பூக்கடை, இதில் தான் வந்து இனிமேல் வந்து மீனா வந்து பூ வச்சுட்டு இது பண்ண போறா, பூ வந்து விற்க போறா. அதுக்கப்புறமா எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து மொபைல் மூலியமாவே இது பண்ணனா போய் கொடுத்துடலாம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க முத்து. உடனே இதை பார்த்துட்டு வந்து விஜயாவும் ரோகிணி எல்லாரும் வந்து ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருக்காங்க, கோவமா. இன்னும் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு ரோகிணி எல்லாம் ரொம்பவே கோவமா இருக்காங்க. அப்புறமா வந்து முத்து சொல்றாரு, பின்னாடி வந்து ஒரு பெட்டி மாட்டினா போதும், ஒரு இது மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா அதிலே வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்க்கலாம், பூவெல்லாம் எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ணாமலை வந்து சூப்பர், வெரி குட்ரா, பரவாயில்ல, நல்ல வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து சொல்றாரு, நீ வந்து எனக்கு வந்த காசில் காரே வாங்கி கொடுத்த, நான் உனக்கு இதுதான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பெரிய சரித்திரம் தான், அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் மீனாக்கு. ஏன்னா அம்மாவோட பேர் வச்சுனாலும் அந்த கடையே தூக்கிட்டு போயிட்டாங்க, இனிமேலும் வந்து அதை பண்ண விரும்பல, அதனால தான் நான் மீனா பெரிய வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து. உடனே விஜயாவும் ரோடி ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து அண்ணாமலைகிட்டையும் விஜயாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, நல்ல மண்ணு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு முத்து கேட்கவும், மீனா வந்து உட்காருங்க, எப்படி ஓட்டன்னு பாருங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. வாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி மனோஜ் ரூம்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து ரொம்ப திட்டுறாங்க, இந்த மாதிரி நீ வந்து எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டேற, இல்லாட்டி பார்த்தியெல்லாம் எப்படி முத்து வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு 2 பேரும் இது பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இதாக இருக்கிறாங்க, எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அப்படி எதுக்கு சொல்கிற, இப்போ வந்து ரவியோட மாமனாட்ட சொன்னால் இப்போவே ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சு கொடுத்துருவாரு, ரவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது மாதிரி வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாதானே நானும் முன்னேற முடியும், எனக்கு தான் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் என்னங்கிறாரு அப்படின்னா, தண்ணியில் ஓட்ட கல்லாட்டு என்னோட நிலம் வந்து இப்படியே தான் இருக்குது, மாறவே மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. உடனே ரோகிணி ரொம்ப கோபப்பட்டு, நீ வந்து ட்ரை பண்ணு மனோஜ், நீ வந்து ஒரு வேலையை உருப்படியாக பண்ணு, அப்போ தான் வந்து முன்னேற முடியும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இது வர முடியாது, நீ வந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பாக உன்னால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து நீ தான் உங்கள் அப்பாட்ட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ரோகிணி வந்துட்டு என் சிச்சுவேஷன் உனக்கு புரியல, இனியும் இப்படியே பேசிட்டு இருக்க, உனக்கு எங்கள் அப்பாட்ட பணம் வாங்க தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டிடுறாங்க. ரொம்ப என்னை மட்டும் தட்டி பேசாத ரோகிணி, நீ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி இருந்தா இப்போ தான் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னங்கிறாரு அப்படின்னா, நீ வந்து நம்மகிட்ட வந்து லோன் எடுக்கிறதுனால நான் அதுக்காக சொல்லலை, இந்த மாதிரி வந்து அப்பா பற்றி பேசினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ அவங்க பற்றி பேசுறதுனால தான் நான் வந்து ரொம்ப அவங்கள பற்றி நினச்சா அழுக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம லோன் எடுக்கனாலும் நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்ல, நம்மகிட்ட தான் எதுவும் இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து தொலைச்ச இடத்துல தேடணும், அப்போ தான் வந்து அது கிடைக்கும், நம்ம எங்கேயோ தேடினா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே எதுவுமே தொலைக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து நீ வந்து பணத்தை யார் எடுத்து போனது, அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அந்த கல்யாணத்தை ஓடி போனது. அதுக்கப்புறமா வந்து அவளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம், அந்த பணத்தை வாங்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி மட்டும் அவள் யாரும் தெரிஞ்சதுன்னா அந்த ஏஜென்சி எது நம்ம விசாரிச்சு கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கேயே இருந்துட்டு அந்த நாட்டில் இருக்கிற போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து ஐடியா தராங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து மீனாவும் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு பூவெல்லாம் வச்சு பின்னாடி வந்து ஒரு இதாட்ட வச்சு அதில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போகிறவங்க எல்லாம் வந்து பூக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா இருக்கா அப்படிங்க, எல்லாரும் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தங்கச்சி வந்து வாமா மீனா வரேன்னு சொன்னா, வா போய் பார்க்கலாம் என்னன்ட்டு அப்படின்ட்டு கீழே அவசரமாக கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கடை போயிடுச்சு, இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அம்மா, அதனால தான் வந்து முத்து இவர் வந்து இப்படி வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, அது வந்து ஒரே இடத்துல கடை வைக்கிறதுக்கு இது மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி சுற்றுற மாதிரி இருக்குது, இன்னுமே வந்து நல்லா இருக்குது, இதுதான் எனக்கு நல்லாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வண்டி வந்து சூப்பராக இருக்கும் மீனா, முத்து வந்து சூப்பராக வந்து ஐடியா பண்ணி தராரு, சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாம் பாராட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பரவாயில்ல, முத்து வந்து அடிக்கடி கோவப்பட்டு இப்படி இது பண்ணாலும் இந்த மாதிரி நல்ல விஷயமும் செய்கிறாரு, நல்லதாக நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடறாங்க. கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா நீ கடப்பக்கம் வரணும் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா அவங்க அம்மா வந்து மேலே கூட்டிட்டு போய் மீனாக்கு வந்து சுற்றி போகிறாங்க. உங்கள் கண்ணெல்லாம் ஊர் கண்ணெல்லாம் மேலே தான் இருக்கும் அப்படின்ட்டு சுற்றி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாவோட தம்பி வந்து ரொம்ப கோவமாக பார்த்துட்டு இருக்கா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோவமாக வந்து முத்து மேலே இருக்க கோவத்தை வந்து காட்டிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கோவமாக. அதுக்கப்புறமா தம்பி உள்ள வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு இதுதாண்டா பெரிய விஷயம், எனக்காக அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்து பெரிய விஷயம் தான், இதுதாண்டா இதில் தாண்டா சந்தோஷமே இருக்குது, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்க அம்மாவை வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறா, இது பெரிய விஷயம் இல்லையா, அவர் எவ்வளோ வந்து இது நினச்சிருந்தா இந்த மாதிரி மீனாக்கு வந்து உடனே வந்து இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுத்துருக்க முடியும், அது ஒரு பெரிய விஷயம் தானடா, உனக்கு ஏன்டா அப்படி புரியவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தம்பி வந்து எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, ரொம்பவே கோவமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நீ வந்து அவன் ஏதாவது கோவத்தில் பேசிட்டு இருப்பா மீனா, நீ விடு, நீ அவன் இது பண்ணுற அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறாங்க. உடனே தம்பி வந்துட்டு என்ன சொல்லவும் மீனா வந்துட்டு இதே கம்மன் இருடா, அவர் எனக்கு எடுத்து கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான், உனக்கு வந்து இது இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வண்டி எடுத்து ஒன்று வாடகை விட்டாலே நீ வந்து நல்லா டெவலப் ஆயிடலாக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரோஹிணியும் மனோஜ் வந்து வராங்க. அவங்க வந்து அந்த இதை பணத்தை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஒரு ஏஜென்சிக்கு.